தமிழ் சுருக்கெழுத்து கேள்வி பதில்கள் அத்தியாயம் 1 மெய்யெழுத்துக்கள். கேள்வி 1. எழுத்து எனப்படுவது சொல்லிற்கு முதற் காரணமாக உள்ள ஒலியே எழுத்தெனப்படும். கேள்வி 2. எழுத்திற்கு உள்ள வடிவங்கள் எவை? ஒலி வடிவம், வரி வடிவம் என இருவகை வடிவங்கள் உண்டு. கேள்வி 3. எவற்றுக்குத் தக்கபடியே சுருக்கெழுத்து அமையும்? பேசப்படும் பொழுது எழுத்துக்கள் பெறும் ஒலி வடிவத்திற்குத் தக்கபடியே சுருக்கெழுத்து அமையும். கேள்வி 4. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள் என இருவகைப்படும். கேள்வி 5. முதல் எழுத்துக்கள் எனில் என்ன? அவற்றின் வகைகள். மற்ற எழுத்துக்கள் உண்டாவதற்கு காரணமாக உள்ள எழுத்துக்கள் முதலெழுத்துக்கள் ஆகும். அவை உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் என இருவகைப்படும். கேள்வி 6. மெய்யெழுத்துக்கள் என்பவை எவை? அவற்றின் எண்ணிக்கை எவ்வளவு? இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன் என்ற 18 இஜ், இஷ், இஸ், ஹிக், இஷ் என்ற வடமொழி எழுத்து 5 சேர்ந்து மெய்யெழுத்துக்கள் 23 ஆகும். கேள்வி 7. மெய்க்குறிகள் எவ்வாறு குறிக்கப்படும் என்பதை விளக்குக. எல்லா மெய்யெழுத்து ஒலிகளும் இன், இ, இல், இல், இக், இஷ் இவை தவிர கீழே வரும் படங்களில் உள்ள நேர்கோடு, வளைவு கோடுகளைக் கொண்டே மெய்க்குறிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கேள்வி 8. இல்லா எவ்வாறு எழுதப்படும்? இல் என்பதோடு லா சேர்ந்து இல்லா என்பதை என்று குதிரை லாடம் போல 2 விதமாக எழுதப்படும். கேள்வி 9. எக்குறிகளுக்கு 2 வடிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வா, தா, ஷா, ரா, ரா, ஹா, ஷா, இல்லா ஆகியவற்றுக்கு 2 உருவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கேள்வி 10. மெய்க்குறிகளின் வகைகளை விளக்குக. மெய்க்குறிகள் எழுதும் வாகையொட்டி கீழ்க்கோடுகள், மேற்கோடுகள், படுக்கை கோடுகள் என 3 வகையாக பிரிக்கப்படும். கீழ்க்கோடுகள் எழுதும் வரியை நோக்கி மேலிருந்து கீழ்ப்பக்கமாக எழுதப்படுபவை. ப, ப, ட, ட, இச்ச, ஜ, ஷ, வ, த, த, ச, ச, ர, ர, ஹ, ஷ. மேற்கோடுகள் எழுதும் வரியிலிருந்து மேல் நோக்கி எழுதப்படுபவை. லா, ரா, ரா, யா, லா, ஷ, ஹ. படுக்கை கோடுகள் எழுதும் வரியிலிருந்து இடமிருந்து வலமாக எழுதப்படுபவை. க, க, ழ, ம, இம்பா, ந, ந, ஞ, ங, ந, இல்லா. கேள்வி 11. மெய்க்குறிகளின் நீளம் எவ்வாறு இருப்பது அவசியம்?
ஆறில் 1 அங்குல நீளத்தில் 4.2 மில்லிமீட்டர் ஒரே அளவாக மெய்க்குறிகளை எழுதிப் பழக வேண்டும். இந்த அளவை பாதியாக்கி எழுதும் முறையும் இரட்டிப்பாக்கி எழுதும் முறையும் வருவதால் ஒரே அளவில் இருப்பது அவசியம். கேள்வி 12. இச்சா ராரா எழுதப்படும் முறையை விளக்குக. இச்சா குத்துக்கோட்டிலிருந்து 30 டிகிரி கோணத்தில் என்று கீழ்நோக்கியே எழுதப்படும். ராரா படுக்கை கோட்டிலிருந்து 30 டிகிரி கோணத்தில் என்று மேல்நோக்கியே எழுதப்படும். கேள்வி 13. சேர்க்கை கோடுகள் எழுதப்படும் முறையை விளக்குக. கோடுகள் சேர்க்கப்படும் பொழுது கையை எடுக்காமலேயே சேர்த்து எழுதப்படும். அப்படி சேர்க்கப்படும் பொழுது முன்கோட்டின் இறுதியும் பின்கோட்டின் தொடக்கமும் இணையும்படி சேர்த்து எழுதப்படும். கேள்வி 14. வளைவுக்கோட்டு மெய்கள் இரட்டிக்கும் பொழுது எவ்வாறு எழுதப்படும்? வளைவுக்கோட்டு மெய்கள் இரட்டிக்கும் பொழுது வளைவுக்கோட்டின் சாதாரண அளவு 2 பங்கு நீட்டித்து எழுதப்படும்.